இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா விஷயத்திலயும் யுவன் மேல பழி போடுறது முதல்ல நிறுத்து குஷி. எனக்கு 7 வருஷமா அவரை தெரியும். ஒரு கொசுவு கூட அடிக்காதவர் எப்படி தன்னோட பாட்டியை கொல்லுவாரு? அப்ப நேத்து ராத்திரி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தனே, அவரையே அதை பண்ணவே இல்ல. என்னை ஏன் துரத்துனாரு? ஏன்னா அவருக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது குஷி. ஐயோ ராமா, இது மட்டும் காரணமா இருக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருதான் நான் வண்டி ஓட்டணும்னு நினைச்சாரு. அப்பதானே இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல என்ன மாட்டி விட முடியும். அதான் ஒரு திரும்ப திரும்ப சொன்னாரு, நீயே வண்டி ஓட்டுன்னு. இங்க பாரு ராதா, நான் சொல்றதை கேளு. நான் யுவன் மேல பழிகெல்லாம் போடல. ஆனா இப்படி ஒருத்தர் குற்றவாளி ஆக்குறது கூட சரியில்லைல்ல. முதல்ல நான் கூட இதை நம்பவே இல்லை ராதா. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அது குஷி நிரபராதி. அவ தப்பு பண்ணல. அவளை மாட்டி விட முயற்சி பண்றாங்க. ஆனா அது யாரு ஏங்கிறத தான் நான் கண்டுபிடிக்கணும். அது யாரா இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிச்சே தீரணும். ராதா, இதுல என் பொண்ணோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. புரிஞ்சுக்கோ. சரி, இது உண்மையா இருந்தா இந்த விஷயத்தை நான் யுவன் கிட்ட போய் சொல்றேன். யுவன் கிட்டே இந்த விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கணும்ல. ஏன்னா குஷியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாட்டி இறந்து போனது முக்கியம். ராதா, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். மிஸ்டர் மோகன், இவ்ளோ பெரிய விஷயத்தை என்னால யுவன் கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இந்த யுவனுக்கு என்னாச்சு? ஏன் என் போன் எடுக்கல? அப்பா, ராமா யுவன் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. இங்க பாரு குஷி, எல்லா பயம் எல்லா கஷ்டத்துக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அவர் எப்பவும் உண்மைக்கு தான் துணையா இருப்பாரு. ஒருவேளை ராதா உண்மைக்கு துணையா இருக்க நினைச்சானா கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு உண்மை என்னங்கிறத காட்டுவாரு. நீ எந்த தப்பும் பண்ணல குஷி. உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? எஸ் சார், அந்த வழியில சிசிடிவி கேமராஸ் எதுவும் இல்லையா என்ன? மிஸ்டர் யுவன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அங்க யாரு சிசிடிவி கேமரா வைப்பாங்க? சார், அந்த டர்னிங் இருக்குல்ல, டர்னிங், அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டர்னிங் ஒன்று வரும். கரெக்டா அதுக்கு கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாங்க. அப்பா, போலீஸ் வராங்க. அதுவும் இந்த பக்கம் தான் வராங்க. அவங்க என்ன இப்ப அரெஸ்ட் பண்றதுக்காக வரலப்பா.
காட், ராமா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சேன்பா. குஷி உன்னோட ராமா உன் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கா, புரியுதா? அவ நினைச்சா கூட போலீஸ் கிட்ட உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. ஆமா, இப்பதான் யுவன் போலீஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். அவர் போலீஸ் தான் திசை திருப்புறாரு. கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு எப்படி தெரியும்? பான் கடை வர வழியில இருக்கு. நான் அப்பப்ப அங்க போய் ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா உனக்கு எப்படி அவர் மேல சந்தேகம் வந்தது? யுவனுக்கு ஆஸ்துமா இருக்கு. அவர் சிகரெட்டை தொடவே கூடாது. யுவன் சொன்ன இந்த பொய்யும் நீங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எனக்கு காட்டின ஆதாரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மிஸ்டர் மோகன், யுவன் தான் குஷியை மாட்டி விடுறதுக்காக பொய் சொல்றாருன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது தானே குஷியும் நானும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனா நீ தான் நாங்க சொல்ற எதையும் நம்பவே இல்லையே. எப்படி என்னால நம்ப முடியும் மிஸ்டர் மோகன்? நீங்களே சொல்லுங்க. இத்தனை வருஷங்கள்ல யுவன் எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி, பெர்ஃபெக்ட் மகன் மாதிரி எல்லா உறவையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறாரு. என்கிட்ட அவர் பொய் சொன்னதே கிடையாது, எந்த உண்மையும் மறைச்சதே கிடையாது. நான் சந்தேகப்படுற மாதிரி அவர் எதுவுமே பண்ணதே இல்ல. நீங்களே என் சிச்சுவேஷனை பார்த்து சொல்லுங்க, என்னால உங்களை எப்படி நம்ப முடியுமோ ஐயா? அப்படி இல்ல மோனையா, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னோட செல்லம் தெரியுமா? என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் ஏன் கண் கலங்குறீங்க? இல்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் வாயால என்ன மோகன் ஐயான்னு கூப்பிட்டல்ல, எதர்ச்சியா இருந்தாலும் மனசு நிறைஞ்சு போச்சு. ராதிகாக்குள்ள இருந்து ராதா திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச ராதா இந்த பகவத்கீதை மேல கை வச்சு கடவுள் கிருஷ்ணர் மேல சாட்சியா நான் சொல்றேன், நான் மோகன் ஐயாவை காதலிக்கிறேன்.